ஜெயலலிதா பிறந்த நாள் என்று புதிய கட்சியை தொடங்க இருப்பதாக சசிகலா அறிவிச்சிருக்காங்க. கட்சி தொடங்க இருப்பதனுடைய நோக்கம் என்ன? எடப்பாடி கட்சியை ஒன்றுபடுத்த விரும்ப மாட்டேன்றாரு மட்டுமல்ல, அம்மாவின் விருப்பத்துக்கு மாறாக அவர் நடக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு. சசிகலாவுடைய இந்த புதிய முன்னெடுப்புன்றது எடப்பாடிக்கு மேலும் சவாலை கூட்டியிருக்கா? கண்டிப்பா கூட்டியிருக்கு சார், கண்டிப்பா கூட்டியிருக்கு. எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இவர்கள் எடப்பாடி பெறுகிற வெற்றியை ஸ்பாயில் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால அந்த முயற்சியில் தான் அவங்க இறங்கியிருக்காங்க. எடப்பாடியை பலவீனப்படுத்தி ஒருவேளை அதிமுகவை கைப்பற்றுகிற ஒரு நோக்கத்தில் கூட அவங்க இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கலாம். வணக்கம் நேயர்களே, இன்று நாம் நேர்காணல் செய்ய இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு பிரியன் சார். வணக்கம். வணக்கம் சார். ஜெயலலிதா பிறந்த நாள் என்று புதிய கட்சியை தொடங்க இருப்பதாக சசிகலா அறிவிச்சிருக்காங்க. கட்சி தொடங்க இருப்பதனுடைய நோக்கம் என்ன? இல்லை, இது ஒரு 9 வருஷ காத்திருப்புக்கு பிறகு இந்த முடிவை அவங்க எடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம எந்த சூழலில் அவங்க எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக அமர்த்திட்டு அவங்க ஜெயிலுக்கு போனாங்க. அங்கே ஜெயிலில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது, அதுக்கப்புறம் திரும்பி 21 எலெக்ஷனில் அவங்கள எப்படி சைலண்ட்டாக இருக்க சொன்னாங்க, அதுக்கப்புறம் எடப்பாடி எப்படி கட்சியை ஒன்றுபடுத்தாது இருக்காரு, அப்புறம் எடப்பாடி இந்த இடைப்பட்ட காலத்தில் எடப்பாடி சிறையில் இருந்தபோது எந்தெந்த விதத்தில் அவங்கள ஹராஸ் பண்ணாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லி கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்க வேண்டிய சூழல். எதிரிகளையும் துரோகிகளையும் நம்ம சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் சொல்ற துரோகின்றது பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி, எதிரின்றது திமுக. ஸோ அம்மா ஆட்சியை மீண்டும் கொண்டு அந்த ஐடியாவில் இந்த கட்சியை தொடங்கியிருக்கார். 9 வருஷம் வெயிட் பண்ணி இந்த வருஷம் இந்த கட்சியை தொடங்கியிருக்கிறதா அவர் சொல்றாரு. ஆக்சுவலா அதுக்கு காரணம் எடப்பாடி கட்சியை ஒன்றுபடுத்த விரும்ப மாட்டேன்றாரு மட்டுமல்ல, அம்மாவின் விருப்பத்துக்கு மாறாக அவர் நடக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு. ஆக்சுவலா சசிகலா அவங்க சொல்றாங்க, என்னுடைய முதுகுல குத்திட்டார் எடப்பாடி பழனிசாமி, நான் உயிரோடு இருக்கிறதே பெங்களூரு சிறைச்சாலையில் இருந்ததுனால தான், சென்னை வந்திருந்தா இன்னைக்கு நான் பேசியிருப்பேனான்னு தெரியல அப்படின்ற தன்னுடைய சிறை வாழ்க்கைக்கு பின்னால் நடைபெற்ற இந்த சதி விஷயத்தை எல்லாம் அவங்க இப்போ மனம் திறந்து பேசுகிறாங்க. இதுக்கான காரணம் என்ன? விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுறாங்களா, இல்லை எடப்பாடி மேலே இருக்கக்கூடிய கோபத்தை ஆற்றாமையை வெளிப்படுத்துறாங்களா? எல்லாமே கலந்த ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்களுக்கு பர்சனலாகவும் சரி பொலிட்டிக்கலாகவும் சரி எடப்பாடியை வீழ்த்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இதுவே ரொம்ப லேட்டுன்னு என்னோட அபிப்பிராயம். அவங்க ரொம்ப லேட்டாக முடிவெடுத்திருக்காங்கன்னு என்னோட அபிப்பிராயம். 21 அவங்க கிட்ட யார் சொன்னாங்க வெறும் வாட்ச் பண்ணுங்க, நீங்கள் போட்டி போடாதீங்க, நீங்கள் கட்சி ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு யார் சொன்னாங்கன்னு தெரியல. அப்போ அவங்க பேசாமல் இருந்துட்டாங்க. அன்னைக்கு பேசாமல் இருந்ததுக்கு இப்போ 6 வருஷம் கிட்டத்தட்ட 5 வருஷம் கிட்டத்தட்ட கடந்து போச்சு. ஸோ ஒரு பொலிட்டிக்கலாக பர்சனலாக சில விஷயங்கள், அதாவது அவங்க பதவியில் அமர்த்திட்டு போன ஒருவர் ஏதோ காகிதத்தை கீழ்ச்சி போடுற மாதிரி என்னை கட்சியை விட்டு வெளில தள்ளிட்டார் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லை, பெங்களூர் சிறையில் இருக்கும்போது தன்னை எப்படிலாம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது எடப்பாடி தலைமையில் இருக்கிற அரசாங்கம் எப்படிலாம் நம்ம அவங்கள ஹராஸ் பண்ணாங்கன்றதையும் அவங்க சொல்கிறாங்க. இது ஒரு வகையில் ஒரு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுறாங்க, சிம்பத்தி கார்டு ப்ளே பண்ணுறாங்கன்னு சொன்னால் கூட அவங்களுக்கு எடப்பாடியை பர்சனலாக சில விஷயங்கள் இருந்தால் கூட பொலிட்டிக்கலாக அவங்கள வீழ்த்த வேண்டிய அவசியம் ஏன் வருதுன்னா, கட்சியை ஒன்றுபடுத்த மாட்டேன்றாரு, கட்சியில் இவங்களை இணைக்க மாட்டேன்றாரு, கட்சியை வலுப்படுத்த மாட்டேன்றாரு. அவரால் மீண்டும் அம்மா ஆட்சியை கொண்டு வர முடியாது. 10 தோல்வி பழனிசாமின்னு அவங்களும் 10 தோல்வி அடைஞ்சதை சுட்டி காமிக்கிறாங்க. 10 தோல்வி பழனிசாமி என்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. அதனால போத் பர்சனலி அண்ட் பொலிட்டிக்கலி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க வேண்டிய, தனி அமைப்பு ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஒன்று, எடப்பாடி பழனிசாமி தான் பதவியில் வைத்த எடப்பாடி பழனிசாமி தன்னையே தூக்கி போடுற அளவுக்கு போனார்ன்ற ஒரு விஷயமும், அம்மாவோட கட்சியை வலுப்படுத்தாம இந்த வரப்போற எலெக்ஷனை ரொம்ப வீக்கா சந்திக்கிறாரு, அவரால் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயமும் தான் அவங்கள தனியாக கட்சியை ஆரம்பிச்சு வச்சிருக்கு. ஆனால் இவங்க தனியாக கட்சியை ஆரம்பித்து சந்திப்பாங்களா, ஆட்சியை பிடிக்க முடியுமானா அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட கிடையாது. ஆனால் இவர்கள் எடப்பாடி பெறுகிற வெற்றியை ஸ்பாயில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அதனால அந்த முயற்சியில் தான் அவங்க இறங்கியிருக்காங்க. எடப்பாடியை பலவீனப்படுத்தி ஒருவேளை அதிமுகவை கைப்பற்றுகிற ஒரு நோக்கத்தில் கூட அவங்க இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கலாம். இப்போ சசிகலாவால் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? அதிமுகவுடைய தேர்தலுடைய வியூகத்தில் என்ன டென்ட்டை இது கொண்டு வர முடியும்? அது கொஞ்சம் டீப்பாக பார்த்தோம்னா அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது சார். அதாவது எடப்பாடி பழனிசாமியால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அல்லது வெளியேற்றப்பட்டவர்கள் ஓபிஎஸ், தினகரன், சசிகலா. இன்சிடென்டலி 3 பேர் ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா போயிட்டாங்க. போயிட்டாங்க. அதனால அந்த கம்யூனிட்டிக்கு என்னன்னா அதிமுகவில் ஒரு காலத்தில் கோல் வச்சு கொண்டிருந்த அந்த கம்யூனிட்டி எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக வந்த பிறகு நம்ம ஆட்கள் 3 பேரையும் வெளியேற்றிட்டாங்க அப்படின்ற ஒரு அதுக்கு ஒரு
வருத்தம் அல்லது வேதனை, கோபம் இருக்கு அந்த கம்யூனிட்டிக்கு. அது மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி 21 அவரோட ஆட்சியோட கடைசி நாள் அன்னைக்கு 10.5 வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்தார். அதுல வந்து தெற்க இருக்கிற அந்த முக்குளத்தோர் கம்யூனிட்டியை சேர்ந்த பலர் வந்து அவருடைய வாய்ப்பு பறிக்கப்பட்டதா பார்த்தாங்க. அந்த சட்டம் வந்து அமுல்படுத்தப்படலையே தவிர, எடப்பாடி பழனிசாமி நமக்கு ஒரு பிரச்சனையை உண்டாக்க பார்த்தாருன்ற அளவுக்குல வந்து அந்த அந்த கம்யூனிட்டி வந்து கோபமா இருக்கு. ஒண்ணு, அந்த எடப்பாடியால் நீக்கப்பட்ட 3 பேரும் ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா இருக்காங்க. அந்த 10.5 அந்த கம்யூனிட்டி அஃபெக்ட் ஆகிற வாய்ப்பு இருந்தது. அப்போ அந்த கம்யூனிட்டி எடப்பாடி மேல கோபமா இருக்கு. கோபமா இருந்த அந்த கம்யூனிட்டி தான் 21 தினகரன் பின்னாடி திரண்டுது ஆக்சுவலா. அப்போ ஓபிஎஸ் அதுக்குள்ள இருந்தார், அதிமுகக்குள்ள இருந்தார். 21 தொகுதியில வந்து அதிமுக தோற்கிறதுக்கு எடப்பாடி காரணமா இருந்தாருன்னு இப்ப எல்லாருமே பேசுற ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம். அதனாலதான் இந்த எலெக்ஷன்ல அவர் தூக்கி உள்ள பாஜக அவரை கூப்பிட்டுருக்காங்கன்றது நம்ம பாக்குறோம். நம்ம அப்போ அந்த 21 எடப்பாடிக்கு எதிர்ப்பான ஒரு ஓட்டை தான் வந்து தினகரன் வாங்கினார். இன்னைக்கு அவர் எடப்பாடியோடய போய் அவர் அந்த அணியில போய் சேர்ந்துட்டார். இப்ப வெளியில இருக்கிறது ஓபிஎஸ் வந்து திமுக சைடு போயிட்டு இருக்காரு. அப்போ சசிகலா மட்டும்தான் இருக்காங்க. அப்போ அந்த 3 பேர்ல சசிகலா மட்டும் இருக்காங்க. அவங்க இப்ப தனி கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த முக்குளத்தோர் ஓட் பேங்கே மூணா பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த எதிர்பார்த்த பலன் கிடைக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஆக்சுவலா. அதாவது சப்போஸ் 21 சசிகலா அந்த தேர்தலை வேடிக்கை பார்க்காம தினகரனோட சேர்ந்துருந்தாங்கன்னா ஓரளவுக்கு ஃபைட் கொடுத்து சில இடங்கள்ல வின் பண்ண கூட பண்ணியிருக்கலாம். இன்னும் பல இடங்கள்ல அதிமுகவை ஸ்பாயில் பண்ணியிருக்கலாம். அப்போதுலேருந்து ஆரம்பிச்சு இப்போ ஒரு கட்சியா கூட வந்திருக்கலாம். ஆனா அப்போ ஓபிஎஸ் வெளில வந்து அவரும் கூட அந்த இடத்துல சேர்ந்திருக்கலாம். அந்த 3 பேரும் ஒன்னா சேர்ந்து கூட ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா அது ஒரு ஜாதி கட்சின்ற ஒரு முத்திர குத்தப்படும் ஒரு ஆபத்து இருக்கிறதுனாலேயே அவங்க 3 பேரும் ஒன்னா சேராம தனித்தனியா இருந்ததை பார்த்தோம். ஆனால் அதுவே வந்து ஒரு தவறான அணுகுமுறை. எடப்பாடியை நீங்க அரசியல் ரீதியா பழி வாங்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா நீங்க ஒன்று சேர வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க ஒன்று சேர்ந்து அதிமுக இருக்கிற பல மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க ஒன்று சேர்ந்து ஒரு நீங்க கட்சி ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா எடப்பாடியை வந்து நீங்க 24 தேர்தலில் இன்னும் மோசமா கூட தோக்கடிச்சிருக்கலாம். 21 தேர்தலையே சசிகலாவும் தினகரன் ஒன்று சேர்ந்திருந்தாங்கன்னா எடப்பாடியை மேலும் பல இடங்கள்ல தோற்கடிச்சிருக்கலாம். அப்படிலாம் இருக்கிற வாய்ப்பை விட்டுட்டு இப்போ ஒரு 6-7 வருஷம் லேட்டா வந்து இந்த கட்சி அதுவும் இவங்களாம் பிரிஞ்சிருக்கும் போது எல்லாருமே பிரிஞ்சுட்டாங்க. ஓபிஎஸ் பிரிஞ்சுட்டாரு, தினகரன் அங்க போயிட்டாரு. இப்ப தினகரன் பின்னாடி அந்த ஓட்டு போகுமான்றது டவுட்டா இருக்கு. எடப்பாடி எதிர்ப்பு ஓட்டு தான் தினகரன் ஓட்டு. அது தினகரன் பின்னாடி அந்த அணிக்கு போகுமான்றது ஒரு டவுட்டா இருக்கு. இவர் திமுகவுக்கு போயிட்டார், யாரு ஓபிஎஸ் திமுகவுக்கு போயிட்டார். அந்த ஓட்டு திமுகவுக்கு போகுமானா அதுவும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அப்போ மீதி இருக்கிறது சசிகலா மட்டும்தான். அப்போ சசிகலாவுக்கு அந்த ஓட்டு வருமானா அதுலதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. சசிகலாவால திமுகவை வீழ்த்த முடியாது, சசிகலாவால அதிமுகவுக்கு டேமேஜ் பண்ண முடியும். ஆனா சசிகலாவால அதிமுகவை வீழ்த்த முடியாது. கொஞ்சம் டேமேஜ் மட்டும் பண்ணலாம். அப்போ அந்த முக்குளத்தோர் கம்யூனிட்டி, கோபமா இருக்கிற முக்குளத்தோர் கம்யூனிட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன்னா, யார் வந்து எடப்பாடியை தோக்கடிக்கிற சக்தி உடையவர்களோ அவர்களுக்கு ஓட்டு போட்டு எடப்பாடியை தோக்கடிப்பாங்க. அதுதான் அங்க நடக்க போற ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா 3 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. பிரிஞ்சு போன இடத்துல வந்து அந்த வாக்குகள் கன்சாலிடேட் ஆகாது. கன்சாலிடேட் ஆகும்போது தனித்தனியா பிரியும் போது அவங்களால வந்து எடப்பாடியை தோக்கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப எடப்பாடியை வந்து ஓரளவுக்கு அவருக்கு போற ஓட்டை பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர அவரை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அவரை தோக்கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ எந்த பார்ட்டி வந்து எடப்பாடியை தோக்கடிக்குமோ அந்த பார்ட்டிக்கு இந்த முக்குளத்தோர் கம்யூனிட்டியில இருக்கிறவங்க ஓட்டு போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட திமுகவா கூட இருக்கலாம். சில இடங்களில் தாவேக்கா கூட அந்த அளவுக்கு அதிமுகவை தோக்கடிக்கிற அளவுக்கு கூட வரலாம், சொல்ல முடியாது. ஸோ எந்த பார்ட்டி எடப்பாடியை தோக்கடிக்குதோ அதுக்கு முக்குளத்தோர் ஓட்டு போடுவாங்க. கொஞ்சம் சசிகலாவுக்கும் ஓட்டு போடுவாங்க வச்சுக்கோங்க. ஓபிஎஸோட கொஞ்சம் ஓட்டு திமுகவுக்கும் போகலாம், தினகரனோட கொஞ்சம் ஓட்டு போகலாம். அந்த ஓட்டுல வந்து ஒரு ஸ்பிளிட் வந்துருது. அப்போ ஒட்டுமொத்தமா சேர்ந்து எடப்பாடியை தோக்கடிக்கிறதுக்கு பதிலாக பிரிஞ்சிருக்கிற நிலையில யார் எந்த கட்சியினால தோக்கடிக்க முடியுமோ அந்த கட்சிக்கு முக்குளத்தோர் ஓட்டு போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. இவங்க 3 பேரும் தனியா பிரிஞ்சதுனால ஏற்பட்ட தினகரனை காம்ப்ரமைஸ் பண்ண முடிஞ்ச பாஜக அதிமுகவால சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் ஏன் காம்ப்ரமைஸ் பண்ண முடியல? சசிகலாவுடைய இந்த மூவை பாஜக ஏற்றுக்கொள்ளுமா, ரசிக்குமா? அதை ஓபிஎஸ் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டார் சார். பாஜக மூலமா எடப்பாடி கம்ப்ளீட்டா முடியாதுட்டார், அவர் கட்சியிலே சேர்த்துக்க முடியாதுட்டார். தினகரனோட விஷயம் வேற. தினகரன் தனி கட்சி வச்சிருந்தாரு, அவர் என்டிஏல போய் சேர்ந்துட்டார். இன்னைக்கு அவர் என்டிஏல தான் இருக்கேன்னு சொல்றாரு. அதனால வந்து தினகரன் கேஸ் வேற, ஓபிஎஸ் கேஸ் வேற. ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் ஒரே கேஸ். சசிகலா தான் பொதுச் செயலாளர் அப்படின்றாங்க, ஓபிஎஸ் தான் ஒருங்கிணைப்பாளர்ன்றாங்க. 2 பேரையும் நான் சேர்த்துக்க மாட்டேன்னு எடப்பாடி சொல்றாரு. ஓபிஎஸ் பாஜக மூலமா பல தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டாரு, கடைசி வரையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டார், ஒன்றும் நடக்கல. அவருக்கு வேற வழி இல்லை. இப்போ அவர் ஒரு தனி பாதையை எடுத்துட்டாரு. அவர் வந்து நேராக அவர் வந்து திமுகவில் போய் சேர்ற மாதிரியான ஒரு ஐடியாவில் இருக்கார். அது நாளைக்கு தான் தெரிய வச்சுக்கோங்க. போற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கார்.
அதே சமயம் பார்த்தீங்கன்னா சசிகலாவே அவர் சேர்த்துக்கிற ஐடியாவில் இல்லை. அப்போ சசிகலா அவர் சேர்த்துக்கிற ஐடியாவில் சசிகலாவுக்கு வேற என்ன பொலிட்டிக்கலாக வேற என்ன பண்ண முடியும்? அப்போ இந்த இடத்துல பாஜக என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க கேட்குறீங்க, அதை ரசிக்குமான்னு கேட்குறீங்க. பாஜக நிச்சயமா ரசிக்காது. ஏன்னா அந்த ஓட்டு தினகரன் அங்கே போனதுனால அந்த ஓட்டை தினகரனோட அதை எடுத்துன்னு போகணும்னு பாஜக நினைக்குது ஆக்சுவலா. ஆனால் சசிகலா அங்கே தனியாக நிற்கும் போது அந்த ஓட்டு சசிகலாவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்டிஏக்கு அது அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ போகிற வாய்ப்புகள் குறைவு. அப்போ சசிகலா மேக்சிமம் என்ன பண்ணுவாங்கன்னா பாஜகவை ரொம்ப கோவப்படுத்தாம, பாஜக எங்கெங்க போட்டி போடுதோ அங்கெல்லாம் போட்டி போடாம, எங்கெல்லாம் எடப்பாடி போட்டி போடுறாரோ அந்த இடத்துல போட்டி போட்டு அவரை வீழ்த்தறதுக்கான முயற்சிகளை இறங்குவாங்க. இதன் மூலமா பாஜக ஓரளவுக்கு சமாதானப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அதுலயும் பாஜக சமாதானம் ஆகலைன்னா பாஜக நேரடியா சசிகலாட்ட இந்த எலெக்ஷன்ல நீங்க ஒண்ணு கண்டுக்காதீங்க, பேசாம இருக்குன்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ கட்சி ஆரம்பிக்கிற சூழல்ல அதுக்கான விழாலாம் நடத்திட்ட பிறகு சசிகலா பேசாம இருப்பாங்கன்னு ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம். ஆனா பாஜகவுடைய பவர் தெரிஞ்ச விஷயம் தான். அவங்க 21லயே என்ன சைலண்டா இருக்க சொல்லிட்டாங்கன்னா யார் இருக்க சொன்னாங்கன்னு இதுவரையும் தெரியாது. அது சசிகலா சொன்னதான் தெரியும். ஒருவேளை பாஜகவா கூட இருக்கலாம். இன்னைக்கு அதிமுக ஏற்பட்டிருக்கிற பல குழப்பத்துக்கு காரணம் பாஜகன்றது என்னுடைய கருத்து ஆக்சுவலா. ஸோ அதனால பாஜக கூட 21ல சொல்லியிருக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா பாஜக என்டிஏக்கு நிச்சயமா பாஜக இதை ரசிக்காது. எப்படியாவது அந்த சசிகலா சைலண்ட் பண்ண சைலண்டா இருக்க சொல்லி ஒரு முயற்சியில அவங்க இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அவங்க இவ்வளவு தூரம் கூட்டம் நடத்தி இவ்வளவு தூரம் பேசிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா, சைலண்டா இருந்தாங்கன்னா அவங்க பயந்துட்டாங்க, பாஜகவுக்கு பயந்துட்டாங்க, பாஜக ஏதோ ஒரு அழுத்தம் கொடுத்ததுன்ற ஒரு பேர் வரும். அதனால அவங்க களத்துல குதிச்சுட்டாங்க. இனிமே வெற்றியோ தோல்வியோ அது என்ன ஆறுதோ அந்த விளைவுகளை அவங்க சந்திச்சே தீரணும். ஆனால் பாஜக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, அதில் அவங்க சக்சஸ் ஆவாங்கன்றது கொஞ்சம் டவுட் தான். இவங்க களத்துல குதிச்சுட்டாங்க. எடப்பாடி எங்கெங்க போட்டி போடுறாரோ அங்கெல்லாம் போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாஜகவை ரொம்ப சீண்டாம இருப்பாங்க. அவங்கள பத்தி ரொம்ப கண்டுக்காம அவங்க போட்டி போற இடத்துல கூட இவங்க யாரும் போட்டி போடாத இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு ஆக்சுவலா. இன்றைய பேச்சில் முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமியை மையப்படுத்தியே அவங்களுடைய விமர்சனம் அப்படின்றது இருந்தது. ஓபிஎஸ் அரவணைச்சு தான் பேசுறாங்க. அவங்க தன்னை கொள்வதற்கு மறைமுகமா சதி நடந்தது அப்படின்றது அளவுக்கு அந்த கருப்பொருள் அவங்க பேசுறாங்க. கோடநாடு சம்பவத்தையும் அவங்க சூசகமா அவங்க சொல்றாங்களா? இதுக்கு பின்னாடி இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நிறைய விஷயங்களை அவங்க வெளிப்படுத்துவாங்கன்றதுடைய சமிக்கையா இது? இல்லை, நிறைய விஷயங்கள் அவங்க இன்னும் சொல்ல வேண்டியதெல்லாம் பாக்கி இருக்கு. இன்னைக்கு சொன்னது ரொம்ப டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க்னு பனிமலையின் ஒரு சிறு முகடு தான் தெரிஞ்சுது நமக்கு ஆக்சுவலா. இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு. கொடநாடு பத்திலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவரையும் அவங்க கொடநாடு பத்திலாம் அவங்க வாயை திறக்கல. அப்புறம் எடப்பாடி விஷயங்கள் இப்போ ஓரளவுக்கு தான் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப கிரேவான ஒரு சார்ஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெங்களூர் சிறையிலிருந்து சென்னை சிறைக்கு வரலான்னு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. அதை இவங்க வேண்டான்னு வேற ஒரு காரணம் சொல்லி தட்டி கழிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் நினைச்சேன், நான் அங்கே போகாது ரொம்ப நல்லதா போச்சு. போயிருந்தா நான் இன்னைக்கு இங்கே பேசவே இருந்திருக்க மாட்டேன்னா, அப்போ சென்னை சிறையில அவங்கள என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்க இருந்ததுன்னு அவங்க சொல்லும்போது அவங்க உயிருக்கே ஆபத்தான ஒரு விஷயங்கள் நடக்க இருந்ததுன்னு சொல்றாங்க. இதுக்கு எடப்பாடி தான் பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா நேரடியாக எடப்பாடியை நோக்கின ஒரு குற்றச்சாட்டு. அவங்க அவங்கள ஏதோ ஒரு வகையில ஹார்ம் பண்றதுக்கான ஒரு முயற்சி நடக்க இருந்ததுன்னு அவங்க சொல்றாங்க. அதுலேருந்து நான் தப்பிச்சதா அவங்க சொல்றாங்க. அப்போ இதுக்கு நேரடியாக பதில் சொல்ல வேண்டியவர் எடப்பாடி தான். இது ஒரு வகையில அந்த பகுதி மக்கள்கிட்ட ஒரு சிம்பத்தியை கலப்புற ஒரு விஷயமா கூட நான் பாக்குறேன். அது சிம்பத்தி கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு அம்மா அவரை பதவியில உட்கார வச்சுட்டு போனாங்க. அந்த அம்மா உயிருக்கே ஆபத்து ஏற்படுற அளவுக்கு ஒரு நிலைமை நடந்திருக்கு, விஷயம் நடந்திருக்கு. ஐயோ இது ரொம்ப மோசமா இருக்குன்னு ஏற்கனவே எடப்பாடி மேல கோபமா இருக்கிற அந்த கம்யூனிட்டி இன்னும் மேலும் கோபமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாகுது ஆக்சுவலா. ஸோ சசிகலா அவர்கள் இன்னும் பல விஷயங்களை பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கு நிறையா. எந்த 21ல அவங்கள சைலண்ட் பண்ணது யாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி அவங்க ஒரு வாரம் பதவி ஏற்றுக்காம இருந்தாங்கல்ல, அந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது, எடப்பாடி பழனிசாமியை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க, பல விஷயங்கள் பேசப்படுது. உண்மையிலே அவங்க எப்படி தேர்ந்தெடுத்தாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் பல விஷயங்கள் வர வேண்டிய அவசியம் இருக்கு. எடப்பாடி எப்படி இந்த அம்மாக்கு எதிரியானார், ஏன் எதிரியானார், அந்த மாதிரி விஷயங்கள் பலது இருக்கு. பாஜக இதுக்கு பின்னாடி எந்த அளவு பாஜக அவங்க எதுவுமே பேச மாட்டேன்றாங்க. அது தெரிஞ்ச விஷயம் தான். பாஜக பத்தி பேச மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்க பாஜக ஆல் பவர்ஃபுல்லா இருக்காங்க. பல விஷயங்களுக்கு அவங்க தான் காரணம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் சசிகலா பாஜக பத்தி ரொம்ப அடக்கி வாசிக்கிறாங்க. அது பின்னாடி ஒரு கட்டத்தில் ஓப்பன் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்றது தெரியாது நமக்கு. ஆனால் எடப்பாடியை பத்தி இன்னும் பல விஷயங்களை அவங்க சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க தேர்தல் களத்துல போகும்போது இன்னும் எடப்பாடியை பத்தி பல விஷயங்களை சொல்லுவாங்க. இதன் மூலமாக அந்த கம்யூனிட்டியை மேலும் கன்சாலிடேட் பண்ணி தனக்கான அந்த வாக்கு வங்கியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. இப்போ டிடிவி தினகரன் சசிகலாவுடைய இரத்த சம்பந்த உறவு அவங்களுக்கு.
ஆனால் இன்றைக்கி அவங்க புதிய கட்சி அறிவிப்பை மிக கடுமையாக மறைமுகமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. நெல்மணிகள் நிறைந்த தோட்டத்தில் ஒரு சிலவற்றை காக்கையும் குருவியும் கொத்து செல்வது இயல்பானது அப்படின்றார் அவர். காக்கையும் குருவியும் ஒப்பிட்டு பேசுறதுக்கான நோக்கம் என்ன? இது இப்படி பேசலாமா? இது எப்படி பொருள்படும்? இது அவர் ஓபிஎஸ்சியும் சசிகலா தான் சார் சொல்றாரு. அவரு வேற யாரும் சொல்றாரு? அந்த ஓட் பேங்க்ல அவங்க கொஞ்சம் எடுத்துன்னு போயிடுவாங்கன்னு சொல்றாரு. ஆனா இவருக்கு அந்த ஓட் பேங்க் முழுசா போகுமான்றது தெரியாது. ஏன்னா இவர் கல்டிவேட் பண்ணது எல்லாமே எடப்பாடி எதிர்ப்பு ஓட் பேங்க் தான். இவர் இன்னைக்கு அங்க போய் உட்காந்துட்டு என்ன சொல்றாரு? நான் என்டிஏவோட தான் கூட்டணி, என்டிஏ தான் எனக்கு சீட் கொடுக்கும், பாஜக தான் சீட் கொடுக்கும்னு எடப்பாடிக்கும் தனக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி ஏன் பேசுறாருன்னா, அந்த எடப்பாடி எதிர்ப்பு ஓட் பேங்க் வரணுன்றதுக்காக பேசுறாரு ஆக்சுவலா. ஆனா இவர் எடப்பாடியோடு சேர்ந்திருக்காரு. நாளைக்கு அந்த அணி விண்வெளித்துனா எடப்பாடி தான் சிஎம், அது அந்த மக்களுக்கு தெரியாதா? இவர் எதுக்காக என்டிஏவோட தான் கூட்டணி, பாஜக தான் எனக்கு சீட் கொடுக்கும் அப்படின்னு ஏன் பேசுறாருன்னா, அந்த ஓட்டு வங்கி எடப்பாடியோட நம்ம சேர்ந்துட்டோன்றதுக்காக வராது இருந்துடக்கூடாது, நம்ம இப்படி பேசினா ஒருவேளை அவங்க ஆறுதல் அடையலாம் அப்படின்ற எண்ணத்துல அவர் பேசுறதை நம்ம பாக்குறோம். அதனால இந்த காக்கையும் குருவியெல்லாம் அவர் சொல்ற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அது ஓபிஎஸ்சியும் சசிகலா அவர்களையும் தான் அவர் சொல்றாரு. இத்தனைக்கும் ரத்த சம்பந்தம் தான் இருந்தாலும் அரசியல்னு வந்த பிறகு நிலைமைகள் மாறுவதை நம்ம பார்க்கிறோம். நம்ம சார், எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை, இந்த ஒற்றை தலைமையை கொஷின் பண்ண ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களுடைய பாதை இப்போ தனித்தனியாக போயிடுச்சு. டிடிவி தினகரன் அமமுகவோட செட்டில் ஆகி இப்போ என்டிஏ கூட்டணிக்கே வந்திருக்காரு. சசிகலா இப்போ புது கட்சியை தொடங்குறத அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஒற்றை தலைமையாக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அரசியல் வியூகத்தில் வெற்றி கண்டிருக்காரா, இல்லை தனித்தனியாக இன்னும் அந்த சவால்கள் அப்படின்றது இருக்கா? இது வரக்கூடிய நாட்கள் அவருக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு சோதனை இருக்கா? இல்லை, அதாவது அவருடைய தேர்தல் வெற்றி தோல்வியை பொறுத்து தான் அந்த அவர் கட்சியில் அவருடைய நிலைப்பாடு நீடிக்குமான்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னா வரப்போகிற தேர்தலில் அவர் எப்படி அவர் ஜெயிக்கிறாரு, எத்தனை இடங்கள் பெறுகிறார், ரொம்ப மோசமாக தோக்குறாரா, சுமாராக தோக்குறாரா, இல்லை ஜெயிக்கிறாரா? ஜெயிச்சாருன்னா அவர் தன்னை எல்லா விதத்திலும் நிலைநிறுத்திக் கொள்வார். தோத்தாருன்னா கண்டிப்பாக இவர்கள் 3 பேர் வெளியில் இருந்தால் கூட அவர்கள் அவருடைய தலைமைக்கு ஒரு பிரச்சனையை கொண்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிமுகலேயே கூட இந்த ஒரு வர எலெக்ஷன்ஸ்ல எடப்பாடி அதிமுக தோத்துதுன்னா அதுக்கப்புறம் அந்த கட்சியில இருக்கவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இதுவரையும் ஏன் அவங்க பேசாம இருந்தாங்கன்னா இதுதான் அந்த கடைசி எலெக்ஷன் அவங்க பாக்குறாங்க. ஆக்சுவலா இந்த எலெக்ஷன் பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் தான் அந்த கட்சியில இருக்கவங்க பல பேர்கிட்ட பேசும்போது என்ன சொல்றாங்க, இவ்வளவு தூரம் பயணப்பட்டுட்டோம் சார் எடப்பாடியோட, இந்த எலெக்ஷனை பார்த்துடுறோம் சார், ரெட்டலையே அவர்கிட்ட தான் இருக்கு, இந்த எலெக்ஷனை பார்த்துடுறோம், பார்த்துட்டு இதுல ஜெயிச்சா ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, தோத்துதுன்னா நிச்சயமா நாங்க ஒரு தலைமை மாற்றத்தை நாங்க கொண்டு வருவோம் அப்படின்றவங்க அந்த கட்சியில பல நிர்வாகிகள் பேசும்போது சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரும்போது இவங்க வெளியில இருக்க சசிகலா போன்றவர்கள் உள்ள நுழைஞ்சி ஓரளவுக்கு அதை சரி பண்றதுக்கான அந்த கட்சியை எடப்பாடிட்டேருந்து மீட்டெடுக்கிறதுக்கான அல்லது அதை ஒன்றுபடுத்துறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்குறதுக்கான வாய்ப்புகளை நம்ம இன்னும் ரூல் அவுட் பண்ண முடியாது என்பது என்னுடைய கருத்து. அது எடப்பாடியோட தேர்தல் வெற்றி தோல்வியை பொறுத்து தான் இந்த அவருடைய கட்சியில அவருக்கு இருக்கிற நிலைப்பாடு நீடிக்குமா நிலைக்குமான்றத நம்ம சொல்ல முடியும். ஆக்சுவலா இப்போ சசிகலாவுடைய இந்த புதிய முன்னெடுப்புன்றது எடப்பாடிக்கு மேலும் சவாலை கூட்டியிருக்கா? கண்டிப்பா கூட்டியிருக்கு சார், கண்டிப்பா கூட்டியிருக்கு, எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவருக்கு இன்னும் நெருக்கடியை சவுத்துல மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல அவருக்கு மேலும் நெருக்கடியை உண்டாக்கியிருக்கு. போன எலெக்ஷன்ஸ்ல 21 எலெக்ஷன்ஸ்ல டெல்டால இருக்கிற 44 தொகுதிகளில் 4 தொகுதிகளில் தான் அதிமுக வின் பண்ணிட்டு, அதுவும் விஜயபாஸ்கர், வைத்தியலிங்கம், மணியன், அப்புறம் இன்னும் காமராஜ் 4 பேர் தான் வின் பண்ணாங்க. ஆனா இந்த வாட்டி அந்த 44 தொகுதிகளில் எத்தனை தொகுதிகளில் யார் வின் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி தெற்கு 58 தொகுதிகளில் 16 தொகுதிகளில் தான் போன வாட்டி ஓபிஎஸ் கூட இருந்து கூட வின் பண்ணாங்க. இந்த வாட்டி ஓபிஎஸ் வெளில இருக்காரு, தினகரன் உள்ள போயிருக்காரு. ஆனா அந்த ஓட்டு வங்கி தினகரனோட உள்ள போச்சான்னு தெரியாது, என்டிஏக்குள்ள போறதா இல்லையான்னு தெரியாது. சசிகலா இப்ப வெளியில இருக்கிறதுனால, ஓபிஎஸும் வெளியில இருக்கிறதுனால கிட்டத்தட்ட எடப்பாடிக்கான அந்த எதிர்ப்பு வாக்குன்றது கிட்டத்தட்ட யார் அவரை தோற்கடிக்கிற நிலைமையில இருக்காங்களோ அவங்களுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சசிகலாவுக்கும் கொஞ்சம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களால எடப்பாடியை தோற்கடிக்க முடியாது, ஜெயிக்க முடியாதே தவிர அவரை தோற்கறதுக்கான பல விஷயங்கள் அவங்க பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட்டுட்டி ராமச்சந்திரன் விஜயோடைய தாவேக்காவுக்கு ஆதரவு தந்திருக்காங்க. சசிகலா அதே அணுகுமுறையை கையாள வாய்ப்பு இருக்கா? சசிகலாவுடைய அந்த ஸ்டேச்சருக்கு அவங்க அவங்க அந்த இடத்துல போவாங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஆனா பாலிடிக்ஸ் எதையுமே ரூல் பண்ண முடியாது. அதனால பொறுத்து இருந்தா பார்க்கணும் அவங்க அந்த முயற்சி எடுக்கிறாங்களா, தாவேக்கா முயற்சி எடுக்கிறாங்களான்னு. ஏன்னா இன்னைக்கு திமுக அதிமுக விட்டா ஓரளவுக்கு செல்வாக்கோட இருக்கிறது தாவேக்கா. அதுக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு தெரியாது. ஒருவேளை அங்க போனா ஒருவேளை எடப்பாடியை தோற்கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமான்னு அதை கூட அவங்க யோசிக்கலாம், சொல்ல முடியாது. அதனால அது ஒரேடியா ரூல் அவுட் பண்ணி சசிகலா கூடியவரையும் அவங்க தனித்தே தான் ட்ரை பண்ணுவாங்க. இல்லை என்டிஏலேருந்து அவங்கள பிடிச்சி இழுத்து அமைதியா இருக்கிறதுக்கான ஒரு விஷயத்துல இறங்குவாங்க. இல்லை என்டிஏக்குள்ள வான்னு ப்ரெஷரைஸ் பண்ணுவாங்க. இல்லை சசிகலா தாவேக்காவுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது.
ஸோ எல்லா விதமான அரசியலில் வந்து எல்லா விதமான வாய்ப்புகளும் திறந்திருக்கு. ஆனால் அல்டிமேட்டாக கோல் என்னன்னா, சசிகலாவோட கோல் எடப்பாடியை வந்து அரசியல் ரீதியாக தோற்கடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை அவங்க பண்ணுவாங்க. அதற்கு எந்த வழியை வேணால் கையாளுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது துரோகியும் எதிரியும் வீழ்த்துறதுக்கு எந்த வழியை வேணால் கையாளலாம்னு அவங்க முடிவு பண்ணி தான் களத்தில் குதிச்சிருக்காங்க. சார், நிறைய விரிவான பார்வை முன் வச்சிங்க. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பயிருக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.